ஏடிஎம்கேல இருந்து போன ஒரு ஆள் இப்போ இவரும் போய் இணைஞ்சிருக்காருன்றப்போ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ அரசியலுங்கிறது ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுன்னு இருந்ததை தாண்டி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தொழிலாக மாற்றப்பட்டு விட்டது. அரசியல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில். ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிமுகவில் வாய்ப்பே இல்லை. தமிழக அரசியலில் இவ்வளவு ஒரு கேவலமான மோசமான ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கமெண்ட் போடுற நிகழ்வுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். என்னுடைய தனிப்பட்ட கருத்து எப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றியவர். திமுக 2026 படுதோல்வி அடையும். திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. திமுகவிற்கு மக்கள் மீது எவ்வித நம்பிக்கையும் கிடையாது. அடிப்படை உரிமைகளை கூட சரிவர செய்து கொடுக்காத கட்சி திமுக. தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சி செய்தது யார் என்றால் திராவிட மாடல் திமுக ஸ்டாலின் அவர்கள் தான். 234 தொகுதியிலும் பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வச்சு போராடிக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தலைநகர் சென்னையில் சைதாப்பேட்டை சைடில் போனாலும் போராட்டம், எக்மோரில் அந்த சைடு பார்த்தா போராட்டம், இந்த சைடில் பார்த்தா போராட்டம், ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம், சைதாப்பேட்டையில் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள்லாம் பிடிச்சிட்டு போய் நைட்டு 2 மணிக்கு கோயம்பேட்டில் ரோட்டில் இறக்கி விடுற அளவுக்கு போராட்டம். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் சார் இருக்கார். அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் போயிட்டு இருக்க ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு டிஎம்கேல போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற அஃபிஷியல் நியூஸ் தான். போய் இணைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி ஒருத்தர் இணைஞ்சிருந்தாரு. அதே மாதிரி ஏடிஎம்கேல இருந்து போன ஒரு ஆள் இப்போ இவரும் போய் இணைஞ்சிருக்காருன்றப்போ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதை பற்றி அந்த செய்தி சேனலில் உள்ள கமெண்ட்ஸில் நீங்கள் படிக்கலையா? அதாவது இப்போ நிறையா பேர் கட்சி மாறுறது இயல்பு தான். அரசியல்வாதிகளுக்கு தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நன்மை தராத, வருமானம் வராத ஒரு நிகழ்வு. இப்போ அரசியலுங்கிறது ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுன்னு இருந்ததை தாண்டி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தொழிலாக மாற்றப்பட்டு விட்டது. அரசியல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில். அப்போ அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்து வந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிமுகவில் வாய்ப்பே இல்லை. எடப்பாடி அவர்களிடம் காலில் விழுந்து கூட என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கல. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 2-3 விஷயம். ஒன்று, தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், இல்லை ஏற்கனவே கட்சி ஆரம்பித்தா டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட சேரணும், இல்லைன்னா இப்போ சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க கூட சேரணும். இது இல்லை அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அவர் எங்கே போவார்? ஒன்று விஜய்கிட்ட போகணும், இல்லை அப்படின்னா திமுக தான். இதில் வந்து மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் தொடங்கப்பட்ட திமுக, அதற்கு பிறகு முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மரணம் தழுவுற வரைக்கும் கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அவரோட உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய சொந்த மகனுக்கு கூட முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கல. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சாதாரண டீக்கடை முதலாளியாக இருந்தவரை பெரியகுளம் சேர்மனாக்கி, அமைச்சராக்கி, தமிழ்நாட்டில் 2 முறை முதல்வராக்கி அழகு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்களாலும் முதல்வராக முதலில் தேர்வு செய்யப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டினுடைய உச்சகட்ட பதவி முதலமைச்சர் பதவி. அந்த பதவியை 3 முறை வழங்கிய ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் சாதனையை பண்ண முடியுமான்றது தெரியாது. ஏன்னா அவர் ஒரு தடவை தான் முதலமைச்சராக இருக்கார். ஸ்டாலின் முதலமைச்சராகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்பாக முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் அவர்கள். அவர் 3 தடவை முதலமைச்சராக இருக்கார். அந்த சாதனையை ஸ்டாலினால் நிகழ்த்த முடியுமா? முடியாதுன்னா நமக்கு வரலாறு தான் சொல்ல முடியும். இப்படி இந்த வரலாறு தான் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவர் துரோகத்தின் உச்சகட்டமாக தமிழக அரசியலில் இவ்வளவு ஒரு கேவலமான மோசமான ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கமெண்ட் போடுற நிகழ்வுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். என்னுடைய தனிப்பட்ட கருத்து எப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றியவர். உதாரணத்துக்கு அவர் முதலமைச்சராக இருந்து தர்ம யுத்தத்தை தொடங்கிய போது அவருக்காக அமைச்சர் பதவியை, கல்வித்துறை அமைச்சராக இருந்த நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அமைச்சர் பதவியை விட்டுட்டு அவர் கூட போய் நின்னார். ஆனால் அவர் சாதின்னு சொல்லக்கூடிய நபர்களோ
எங்கள் பகுதி தலைவர்னு சொல்லக்கூடிய தேனி பெரியகுளம் பகுதி மக்களும் யாருமே அவருக்காக ராஜினாமா பண்ணி போகல. கல்வித்துறை அமைச்சராக உயர்ந்த பதவியில் இருந்த மாப்பா பாண்டியராஜன் ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்து தனது பதவியை இழந்தார். அதற்கு பிறகு ஐயா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சமரசமாகி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு கிடைக்கும் போது துணை முதல்வர் பதவியை பல நெருக்கடிகள் கொடுத்து பெற்றபோது தன்னை நம்பி வந்து அமைச்சர் பதவியை இழந்த மாப்பா பாண்டியராஜனுக்கு அவர் என்ன செஞ்சார்? அல்வாவை கிண்டி கொடுத்தது தவிர என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள் கீழே இல்லாத ஒரு அமைச்சரவையை உருவாக்கி தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழில் துறைன்னு ஒரு டம்மி அமைச்சர் பதவியை உருவாக்கி சமரசங்கிற பேரில் துரோகம் பண்ண ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய மோசடியாளர் யாருன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவரை நம்பி போன அனைவருக்கும் இதுதான் நிலைமை. அவர் கூட எல்லாம் எங்கே போனாங்க? இவரை நம்பி இப்போ எடப்பாடி ஐயா அவர்கள்ட்ட சண்டை போடும்போது வெளியே போனவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? ஆல்ரெடி அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க, அண்ணா திமுகவுக்கு போயிட்டாங்க, தாவேகாவுக்கு கூட போயிட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு அரசியல்வாதி. அவருக்கு தகுதியோ அரசியல் ஆளுமையோ இருந்திருந்தால் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து இப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கார். அவர் கூட தன்மானத்துடன் ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் கூட போய் சேர்றாரு. அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. நம்ம எலெக்ஷனில் நின்னால் கவுன்சிலரை கூட ஆக முடியாது, வார்டு உறுப்பினரை கூட வர முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி தெரிந்த காரணத்தினால அவர் டிடிவி அவர்களோட போய் சேர்ந்திருக்கலாம், இல்லது சின்னம்மா சசிகலா அவங்களோட போய் சேர்ந்திருக்கலாம். யாரு கூடமே அவர் சேரலாம், யாருமே அவங்கள சேர்க்கலையான்னு தெரியல. இதில் எடப்பாடி தரப்பு அவர்கள் சொல்கிறது என்ன? பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரு? நாம் கோயிலாக நினைத்து வழிபடக்கூடிய கட்சியினுடைய தலைமையகத்தை குண்டர்களை ரவுடிகளை ஏவி அடித்து நொறுக்கிய பன்னீர்செல்வத்தை நான் சேர்க்க மாட்டேன்ற கொள்கையில் உறுதியாக இருக்கார். அப்போ எடப்பாடி அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், சமரசம் பண்ணிக்கிடலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டார், அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். அவர் எந்த சூழ்நிலையும் திமுக ஆதரவு போன தொகுதியில் வந்து தேர்தலில் எத்தனையோ தொகுதியில் டிடிவி அவர்களை தான் அதிமுகவுக்கு பாதிப்புன்றதை நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம். ஆனால் அவரை அவர் சேர்த்துக்கிறாரு. எதனால சேர்த்துக்கிறாரு? அடிச்சுக்கலாம், அடித்தாலும் பிடித்தாலும் நம்மளாம் அண்ணன் தம்பி தான். நம்மளுடைய கொள்கை என்பது திமுகவை வீழ்த்த வேண்டும். அம்மா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களா தீய சக்தி என்று சொன்ன திமுகவுடன் எந்த விதத்திலும் நம்ம கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற கொண்ட கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் மறைமுகமாக திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு அதிமுகவுடைய அலுவலகத்தையே அடித்து நொறுக்கிய பன்னீர்செல்வம் போன்ற ஆட்களை எப்படி சேர்க்க முடியும்னு இவர் கேட்கிறார். அது கேட்க நியாயம் தானே அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய உண்மை தொண்டர்களுடைய கருத்து. சார், இவர் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்ததுல கூட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவில் ஒருங்கிணைப்பே இல்லை, அவங்க வந்துட்டு சரியான முறையில் அந்த கட்சியை வழி நடத்திட்டு போகல, அதனால தான் நான் வந்துட்டு அங்கேருந்து வந்தேன்ற மாதிரியான காரணங்கள் சொல்லியிருக்காங்க திமுகவில் போய் இணையறதுக்கு. அப்படி தான் இருந்ததா நிஜமாலுமே அதிமுக? இல்லை, நீங்கள் அவருடைய முன்றைய பேட்டிகள் அவருடைய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் வந்து அதிமுகவில் எனக்கு வந்து ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராக சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறி அறிக்கை விட்ட நிகழ்வுகள், பேட்டி கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் யூடியூப்லேயும் இப்போ சமூக வலைதளங்களும் இருக்குது. அவருடைய எண்ணம் என்பது அதிமுகவில் நம்ம சேர்ந்துக்கிடணும், நம்ம அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகிடணும். அதாவது உச்சக்கட்ட பதவியை 3 முறை அனுபவித்த ஒருவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக என்ன பண்ணுறாரு? போய் கேட்டுட்டு இது கேட்டுட்டு இருக்காரு. கிடைக்கலன்னு உடனே எந்த இதை தெய்வம் என்று இவங்கெல்லாம் சொல்லிக்கூடியவர்கள் தீய சக்தி திமுகவுக்கு எதிராக கருணாநிதிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு தான் அதிமுக. அப்போ அவங்ககிட்டயே போய் நேரடியாக சேர்றாங்க அப்படின்னா, அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ இல்லை அமைச்சர் பதவிக்காக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்கிறாரே ஓபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிப்பட்ட நபரை ஐயா எடப்பாடி பழனிசாமி சேர்க்காதது சரிதான். இவர் திமுகவில் சேர்ந்தது இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, என்னதான் இருந்தாலும் அவரை சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு சில பேரோ 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்களே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் இவரை சேர்க்காதது சரி, இவர் திமுகவுடன் கள்ளத்தொடர்பு வைத்து கொண்டு
அதிமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய நபர். அதனால் இவர் போய் சேர்ந்தது நல்லது. அது சிவி சண்முகம் அவர்களும் இது இன்னும் எங்களுக்கு இன்றைக்கி தான் தீபாவளி. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கட்டி சொத்துக்களை பெருச்சாலி கட்டின கதைம்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பெருச்சாலி, கட்டி சொத்தில் கட்டின மாதிரி கூட இருந்தே நம்மளை அழிச்சிருவார். இப்போ எதிரியே நம்ம பேஸ் பண்ணிக்கலாம், எதிரிக்கிட்ட சண்டை போடலாம், தோக்கலாம், ஜெயிக்கலாம், ஆட்சியை பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அது வந்து மக்களுடைய ஆதரவு பொறுத்தது. இவர்களை போன்ற நபர்கள் கூட இருந்தே குழி தோண்டி புதைக்கக்கூடிய நபர்களை வந்து கூட வச்சிருந்தா நம்ம எப்படி வளர முடியும்? அப்போ அதிமுக தொண்டர்களுடைய பார்வையில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் சேர்க்காத இபிஎஸ் அவர்களை அவருடைய தெளிவான அரசியல் சிந்தனையை பாராட்டக்கூடிய ஒரு சூழலை, காட்சியை நம்ம பார்க்குறோம். இவரு திமுக சேர்ந்தனால ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் எல்லாரும் பேசுறது என்னன்னா, ஸ்டாலின் அவர் எடுத்த மூவ் வந்துட்டு ரொம்ப கிளியரான மூவ் அப்படின்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இவருக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர். ஸோ அந்த அனுபவம் அப்படின்றது இருக்கும், ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளர் அவர், இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்காருன்றப்போ ரொம்பவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காரு. அதனால இவர் எடுத்த மூவ் அப்படின்றது ரொம்பவே கிளியரான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா திமுகக்கு இதனால எந்த ஒரு பயனும் இல்லையா சார்? அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ள ஆட்கள்லாம் இப்போ வந்து செங்கோட்டையன் அவர் இருக்கார். அவர் வந்து தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் வரை அறிந்த ஒரு தலைவர், சரியா, அனுபவம் உள்ள மிக்கவர். அந்த மாதிரி நிறையா தலைவர், பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காங்க, அவர் ஒரு தலைவர். இந்த மாதிரியான ஆட்கள். இவரை பொறுத்தளவுக்கு இவர் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர். தன்னம்பிக்கை இல்லாமல் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபரால் என்ன நன்மை நடந்துட போகுது? எதுக்காக இன்னைக்கு திமுகவில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, திமுக 2026 படுதோல்வி அடையும், திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, திமுகவிற்கு மக்கள் மீது எவ்வித நம்பிக்கையும் கிடையாது, அடிப்படை உரிமைகளை கூட சரிவர செய்து கொடுக்காத கட்சி திமுக. தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சி செய்தது யார் என்றால் திராவிட மாடல் திமுக, ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கடுமையாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்குறோம். 5000 ரூபா போட்டதாக இருக்கட்டும், 3000 ரூபா போட்டதாக இருக்கட்டும், இல்லை என்ன கூட தெரியாமையோ தெரிஞ்சோ 5000 ரூபா 10000 ரூபா போட்டாலும் கூட திமுகவுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது. அதாவது பொதுமக்கள் 234 தொகுதியிலும் பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வச்சு போராடிக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தலைநகர் சென்னையில் சைதாப்பேட்டை சைடில் போனாலும் போராட்டம், எக்மோரில் அந்த சைடு பார்த்தா போராட்டம், இந்த சைடில் பார்த்தா போராட்டம், ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம், சைதாப்பேட்டையில் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள்லாம் பிடிச்சிட்டு போய் நைட்டு 2 மணிக்கு கோயம்பேட்டில் ரோட்டில் இறக்கி விடுற அளவுக்கு போராட்டம். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், டாஸ்மார்க் பணியாளர்களாக இருக்கட்டும், கிராம உதவியாளர்களாக இருக்கட்டும், கிராம நிர்வாக அலுவலர்களாக இருக்கட்டும், செவிலர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இப்படி விவசாயிகளாக இருக்கட்டும், வணிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்றால் திராவிட மாடல் ஆட்சி. அப்போ இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும் சொல்லி யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சருக்கே தெரியும். அப்போ யார் வந்து நம்மளை ஆதரிச்சாலும் அவங்கள சேர்த்துக்கிடுவோம், அவங்களெல்லாம் லாபமோ நஷ்டமோ வெளியே ஒரு விளம்பரத்தை பண்ணிக்கிடலாம். ஒரு முன்னாள் முதல்வர் எங்கள் கட்சியில் இணைஞ்சாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாங்கிற அந்த விளம்பர மாடல் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய சொல்லுது. அவரால் புரோஜனம் இருக்கா புரோஜனம் இல்லையெல்லாம் தாண்டி நாளைக்கு பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக அதை போடலாம், செய்தியாக வரும். அப்போ விளம்பர மாடல் அரசு விளம்பரத்தை விரும்பி தேமுதிக போன்ற கட்சிகளை, ஓ பன்னீர்செல்வம் போன்ற ஆட்களை சேர்க்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஏற்கனவே வந்துட்டு திமுகல கூட்டணி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு கருத்து. ஸோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ வரவங்க எல்லாத்தையும் உள்ள இணைக்கிறாங்க, உள்ள வந்துட்டு கூட்டணிக்காக சேர்த்துக்கிறாங்க அப்படின்றப்போ மற்ற கட்சிகளுக்கு வந்துட்டு நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்காக தான் இது முழுக்கவா சார்? இல்லை அப்படி கிடையாது. இப்போ திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சி. திமுகவில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அதிமுகவில் வந்தவங்க தான் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள், முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள். சேகர் பாபு அவர்களாக இருக்கலாம், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம், ரகுபதி அவர்களாக இருக்கலாம், KKSSR இருக்கலாம், ஏற்கனவே நம்ம 10 ரூபா பாலாஜி இருக்கார்ல அவராக இருக்கலாம், முத்துச்சாமி அவர்களாக இருக்கலாம், இவங்களாம் யார், ஏவா வேலா இருக்கலாம். இவங்களாம் யார்? திமுகவுடைய முக்கியமான முகங்கள். இவங்களாம் எந்த கட்சியை சேர்ந்தவங்க? அதிமுகல இருந்து வந்தவங்க. அந்த வகையில் தான் இவரை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க.
இவங்களுக்கு தெரியுது நமக்கு செல்வாக்கு இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி 75 ஆண்டு காலமாக அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் வாங்கிய மொத்த கடனே எவ்வளவு? 5 கோடி 5 லட்சம் 5 லட்சம் கோடி. இவங்க இந்த ஆண்டுல அஞ்சுல வாங்குறது எவ்வளவு? வாங்குனது 2 மடங்கு அதிகமா. அது இல்லாமல் நிதி மந்திரி என்ன சொல்றாரு, இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நாங்கள் இன்னும் 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவோம்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம மேலெல்லாம் கடன் வச்சு இன்றைக்கி வந்து 5,44,000 ரூபா ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் கடன் இருக்குது, பிறக்கிற குழந்தைக்கே இருக்குங்கிற ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. வாங்கி மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சால் பரவாயில்ல, மக்களுக்கு எந்த வித நன்மையும் செய்யலை. இவ்வளோ கடன் வாங்கியும் மின்கட்டண உயர்வு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. கல்வி கடனை மாணவர்களுக்கு ரத்து பண்ணுறாங்க, பண்ணலை. விவசாய கடன் ரத்து பண்ணுறேன்னு பண்ணல. சிறு குறு வியாபாரிகளுக்கு கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணலை. அப்போது இவர்களுடைய ஆட்சி மீண்டும் வந்தால் என்ன ஆகும்? இந்திய அரசியல் வரலாறுலேயே ஒரு கட்சியுடைய அமைச்சர் அந்த கட்சியினுடைய துணை முதல்வரையும் முதல்வருடைய மருமகனையும் 30,000 கோடி ரூபா இவங்க கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொன்ன வரலாறு எங்கே இருக்கு? திமுகல தான் சார், தமிழ்நாட்டில் தான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளின் போது நம்ம வந்து திமுகங்கிறது மூழ்கக்கூடிய கப்பல். அதை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தாலும் அவங்க செல்வாக்குள்ள ஆளாக இருக்கலாம், செல்வாக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற பாலிசி தான் இது. பாப்போம் சார். இன்னும் எலெக்ஷனுக்கு 2 மாதம் கூட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை பேர் திரும்ப போய் அதில் சேர போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், கூட்டணி எப்படி அமையுதுன்றது. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல். நன்றிங்க.